Hello friends, welcome back to Learn English with Helen. இன்னைக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first sentence. அவள் ஒரு பயந்தாங்கோலி. அப்படிதான் நம்ம எப்படி சொல்லலாம்? She is a ஃப்ரேடி கேட் அப்படின்னா அவ ஒரு பயந்தாங்கோலி. எல்லா விஷயத்துக்கும் சில பேர் பயப்படுவாங்க இல்லையா, அவங்கள நம்ம பார்த்து சொல்லுவோம் இல்லையா, அவ ஒரு பயந்தாங்கோலின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் அ ஃப்ரேடி கேட். ஃப்ரேடினா கவர்ட்லி, கோழைத்தனமாக, இல்லை பயந்தாங்கோலி, ரொம்ப பயப்படுறவங்க நம்ம ஃப்ரைடின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஃப்ரைடினா கவர்ட்லின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் படிப்படியாக நீங்கள் இதை கற்றுக்கொள்வீர்கள். ஸோ ஸ்லோவாக நீங்கள் இதை கற்றுப்பீங்க. இப்போ தான் நீங்கள் இதை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸ்லோலி கிராஜுவலாக நீங்கள் வந்து இதை கற்றுப்பீங்கன்றதை எப்படி சொல்லலாம்? கிராஜுவலி யூ வில் லேர்ன் திஸ். ஸ்லோவாக படிப்படியாக நீங்கள் இதை கற்றுப்பீங்கன்றதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கிராஜுவலி யூ வில் லேர்ன் திஸ். கிராஜுவலினா ஸ்லோலி, படிப்படியாகன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலப்பான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ வாட் டு சே. எனக்கு என்ன சொல்லணும்னே எனக்கு தெரியலப்பான்னு அர்த்தம். ஐ டோன்ட் நோ வாட் டு சே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இதில் என் தவறு என்ன? இதுல என்னோட மிஸ்டேக் என்னன்னு கேட்பீங்க இல்லையா, அதை எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் மை ஃபால்ட் இன் திஸ்? இதுல என்னோட மிஸ்டேக் என்ன? வாட் இஸ் மை ஃபால்ட் இன் திஸ்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் அவர் நம்பகமானவர் அல்ல. அப்படின்னா அவங்க வந்து நம்பிக்கைக்குரியவங்க இல்லை, அவங்கள நம்ம நம்பவே முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் நாட் ரிலையபிள். அப்படின்னா அவங்கள நம்ம நம்பவே முடியாதுன்னு அர்த்தம். ஹீ இஸ் நாட் ரிலையபிள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என் வேலையை முடித்து விட்டு தூங்கினேன். என்னோட ஒர்க்கெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் தூங்கினேன்றதை எப்படி சொல்லலாம்? I slept after completing my work. I slept after completing my work. என் வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு தான் நான் தூங்கினேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவரை சமாதானப்படுத்த தேவையில்லை. அவரை வந்து நீங்க சமாதானப்படுத்த தேவையில்லை, அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? நோ நீட் டு கன்வின்ஸ் ஹிம். அவரை நீங்க ஒன்றும் சமாதானப்படுத்த தேவையில்லைன்னு அர்த்தம். நோ நீட் டு கன்வின்ஸ் ஹிம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர் வேலையை விட்டுவிட நினைக்கிறார். அவர் வந்து வேலையை விடணும்னு நினைச்சிட்டு இருக்காருன்றதை எப்படி சொல்லலாம்? He intends to quit the job. He intends to quit the job. அப்படின்னா அவர் வேலையை விடணும்னு நினைக்கிறாருன்னு அர்த்தம். quit not to leave, விட்டு விடுதல், விடுறதுன்னு அர்த்தம். intent not to plans, ஏதாவது வந்து செய்யறதுக்கு திட்டமிடுறது, to plan பண்றது. ஸோ அவர் வந்து வேலையை விடணும்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ he intends to quit the job. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் உன்னை சங்கடப்படுத்த நினைக்கவில்லை. உங்களை நான் சங்கடப்படுத்த நினைக்கலன்றதை எப்படி சொல்லலாம்? ஐ டிட் நாட் மீன் டு எம்பாரஸ் யூ. நான் உங்களை கஷ்டப்படுத்த நினைக்கல, சங்கடப்படுத்த நினைக்கலன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஐ டிட் நாட் மீன் டு எம்பாரஸ் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு சமைக்க தெரியுமா? உங்களுக்கு சமையல் பண்ண தெரியுமா? உங்களுக்கு குக் பண்ண தெரியுமான்றதை எப்படி கேட்கலாம்? Do you know how to cook? உங்களுக்கு எப்படி சமைக்கணும்னு தெரியுமான்னு அர்த்தம். Do you know how to cook? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் அவன் ஒரு படும் சோம்பேறி. அப்படின்னா ஒரு லேசியான பர்சன், எந்த வேலையும் செய்யாத ஒரு லேசியான பர்சன்றதை எப்படி சொல்லலாம்? He is lazy to the core. He is lazy to the core. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னிடம் ஒரு பைசா கூட இல்லை. அப்படின்னா என்கிட்ட மணியே இல்லப்பான்னு சொல்வீங்க இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? I don't have a single penny. அப்படின்னா என்கிட்ட பைசாவே இல்லை, என்கிட்ட மணியே இல்லைன்னு அர்த்தம். I don't have a single penny. அப்படின்னா என்கிட்ட மணியே இல்லைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்சஸ், இப்போதைக்கு விடுங்கள், பிறகு செய்வோம். இப்போதைக்கு இதை விட்டுருங்க, இந்த விஷயத்தை விட்டுருங்க, அப்புறமேட்டா பார்த்துக்கலான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? Leave it for the time being, we will do it later. நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இந்த வேலையை விட்டுறலாம், அப்புறமேட்டா பார்த்துக்கலாம்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். லீவ் இட் ஃபார் த டைம் பீயிங். டைம் பீயிங்னா இப்போதைக்கு இந்த வேலையை விட்டுருங்க, இதை செய்யறதை ஸ்டாப் பண்ணிடுங்க, பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். லீவ் இட் ஃபார் த டைம் பீயிங், we will do it later. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் சண்டை வேண்டாம். ஸோ சண்டை போட்டுக்காதீங்கன்றதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் டசில். டசில்னா
quarrel or fight. எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். don't fight சொல்லலாம், இல்ல don't quarrel or don't tussle. don't tussleனா சண்டை வேண்டாம், சண்டை போட்டுக்காதீங்கன்னு அர்த்தம். next sentence is இந்த ரகசியம் நம்மிடையே இருக்க வேண்டும். நான் ஒரு சீக்ரெட் சொல்றேன். இந்த சீக்ரெட் வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ள தான் இருக்கணும். யார்கிட்டயும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுன்றதை எப்படி சொல்லலாம்? This secret should remain between us. Between usனா உனக்கும் எனக்கும் மட்டும்தான், நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இந்த சீக்ரெட் தெரிஞ்சிருக்கணும்னு அர்த்தம். This secret should remain between us. So my dear friends, I hope this video will be helpful for you. If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.